Okay, the next program try to explain how to make data or instant variable later not in definition part with the help of pass jump statement. Next program try to explain how to develop data or instance variable later not in definition part with the help of jump statement. சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா டேட்டா ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட அக்கார்டிங் டு பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாவையும் அட்ரிபியூட்னு தான் சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் வேரியபிளையும் அட்ரிபியூட் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு கிளாஸுக்குள்ளார ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தால் அது வந்துட்டு அட்ரிபியூட், அது ஒரு டேட்டா அல்லது இன்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லலான்னு சொன்னோம். ஆனால் இந்த கிளாஸுக்குள்ளார ஒன்றுமே இல்லைன்னா கிளாஸுக்குள்ளார எம்டியாக இருக்கு. class has nothing கிளாஸுக்குள்ளார ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த கிளாஸுக்குள்ளார எப்படி டேட்டாவை லேட்டராக ஆட் பண்ணுவோம்? how to add data later inside of the class, how to add instant variable later inside of class, how to add attribute later inside of class. எப்படி ஆட் பண்ணுவோம் அதான் இப்போ பார்க்க போகிறது. சரியா? அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களா? பாஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு மேக் எம்டி டெஃபினேஷன் பார்ட். பாஸ்ங்கிற ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு எம்டி டெஃபினேஷன் பார்ட் தான் மேக் பண்ணுமா. சரி சார், யாருக்கு எம்டி டெஃபினேஷன் பார்ட் மேக் பண்ணுமா? டிக்ளரேஷனுக்கு எம்டி டெஃபினேஷன் பார்ட் மேக் பண்ணும். இதுதான் யூனிவர்சல் ஆன்சர். பாஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் மேக் எம்டி டெஃபினேஷன் பார்ட்ஸ் டு டிக்ளரேஷன் பார்ட். இப்போ இந்த டிக்ளரேஷன் பார்ட் யாருன்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, we can't try set which one as declaration part because declaration part always create with the end of colon. Declaration part always ends with the colon. Declaration partல யாரா கோலன் வந்து கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்டோட லாஸ்ட்ல கோலன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அனைத்துமே டிக்ளரேஷன் பார்ட் தான். Which one statement ends with the colon? That kind of statement called as declaration part. Which one statement ends with colon? That kind of statement called as declaration part. Declaration part following part called as definition part. Declaration part following part called as definition part. Declaration part ஐ தொடர்ந்து வருவது ஃபாலோ பண்ணி வருவது definition part. அந்த definition part தான் இப்போ எம்டி ஆக்குறது. அந்த definition part தான் நான் எப்படி எம்டி ஆக்குறேன். இப்போ சார் எனக்கு இது புரியல சார் அப்படின்னீங்கன்னா here class declaration part found here itself, here class definition part found here itself, but that class definition part has empty by pass jump statement. அந்த class definition part இருக்குல்ல அது எம்டி ஆயிடுச்சாம். யாரோட உதவியுடன்? பாஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்டோட. சரி சார், இன்னும் எனக்கு ரியல் டைமா சொல்லுங்களேன். கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட் கன்சிடர் as by a site. கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட் கன்சிடர் as by a site. கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட்டை இடம் வாங்குவதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள். நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடு கட்ட போறேன்னா ஒரு இடம் வாங்கணும்ல, அது மாதிரி கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட்டை நீ என்னன்னு எடுத்துக்கோ. கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட் கன்சிடர் as by a site. கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட்டை இடம் வாங்குவதாக எடுத்துக்கொள். கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட் கன்சிடர் as build a building. கிளாஸோட டெஃபினேஷன் பார்ட் இருக்குல்ல, அதை நீ வீடு கட்டுற மாதிரி எடுத்துக்கோ. ஆனால் நான் இப்போ இடம் வாங்குறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்கு, வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை. ஸோ ஹியர் ஐ வாண்ட் மேக் அ
empty definition part with help of pass jump statement. ஸோ என்கிட்ட அந்த வீட் கட்டுறதுக்கு காசு இல்லை இல்லையா, இடம் வாங்குறதுக்கு தான் காசு இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், here just I declare a class, here just I buy a site, here I purchase place. இந்த இடத்துல நான் இடம் வாங்கிட்டேன், but here I am not define a class. இந்த இடத்துல நான் கிளாஸை டிஃபைன் பண்ணல. here I am not build a building. இந்த இடத்துல நான் வீட் கட்டல. with help of pass jump statement. சரி, later I try to add. here later I try to build a building inside of class. later I try to define a class. later I develop definition part into class. later I make definition part into class. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, these statements are helps to define a class. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு டெஃபினேஷன், கிளாஸோட டெஃபினேஷன் பார்ட்டை கிரியேட் பண்ணுது. சரி சார், அந்த கிளாஸோட டெஃபினேஷன் பார்ட்டில் என்ன இருக்க போகுது? here according to these statements helps to make according to these statements helps to make two instant variable or two data or two attributes. names are RNO and SName. later கிளாஸுக்குள்ளார ரெண்டு attribute கிரியேட் பண்ணுதான். இப்போ இது ரெண்டுமே கிளாஸ்க்கு வெளியில தான் இருக்குது. ஆனா எதுக்குள்ளார கிரியேட் பண்ண போதான்? later created two attributes into class. and the attributes name enna? RNO and SNames. so these two statements are considered as definition part. these definition part found outside of the class declaration. so these two statements are found outside of class module. so this statement helps to develop class definition part later. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட்டை லேட்டரா டெவலப் பண்ணுது. நான் லேட்டரா வீட் கட்டுற மாதிரி. இப்போ எனக்கு நேரம் காசு வந்துருச்சு. ஸோ ஐ கேன் பில்ட் ஏ பில்டிங். லேட்டர் ஐ கேன் பில்ட் ஏ பில்டிங். so these statements are try to explain that. நான் இந்த இடத்துல here I try to make two data or two instant variables or two attributes inside of class. when I make a data inside of the class, that part called as definition part. எப்போ நான் ஒரு இடத்துல வீட் கட்டுறனோ, ஏதோ ஒரு ரூமோ கட்டுவேன், ஏதோ ஒன்று கட்டுறேன், அப்போ அப்படிங்கிற போது அதுக்கு பேர் பில்டு. so here I try to make a definition part by instant variables. instant variable பயன்படுத்தி நான் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்றேன். ஓகே, இங்க என்ன சார் பண்ணிருக்காங்க? here சரி, நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னீங்கன்னா, here I make a class. here